நான் இந்த அவைக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்ல விரும்புவேன். நாம் மிக பெருமையாக கொண்டாடக்கூடிய ஒரு கோயில் தமிழ்நாட்டிலே தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோவிலை மாமன்னன் ராஜராஜன் கட்டினான் என்பதை மிக நன்றாக நாம் அறிவோம். ஆனால் ராஜராஜன் தான் அந்த கோயிலை கட்டினான் என்பதை 19ஆம் நூற்றாண்டு வரை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. பல பேர் என்ன நம்பினார்கள் என்று கேட்டால், அது கரிகார் பெருவளத்தான் கட்டிய கோயில் என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் இல்லை, நாயக்க மன்னர்களும் மராத்திய மன்னர்களும் கட்டினார் என்று சொன்னார்கள். இன்னும் சில பாமர மக்கள் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரே இரவிலே பூதங்கள் எல்லாம் வந்து அதை கட்டிவிட்டதாக கூட ஒரு கருதுகோள் இருந்தது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே ஜெர்மானிய அறிஞர் ஹூல்ஸ், அவருடைய உதவியாளர் இருந்த வெங்கையா, இது 2 பேரும் தான் தஞ்சை பெரிய கோவிலுடைய கல்வெட்டுக்களை அவர்கள் முறையாக படித்து, மாமன்னன் ராஜராஜனுடைய புகழ்பெற்ற மெய்கீர்த்தி திருமகள் போல செல்வியும் தனக்கே உரிமை பூண்ட மணக்கொல காந்தலூர் சாலை கலமறுத்தலில் கங்கை வாடியும் தடிகை வாடியும் நிலம்பற்பாடியும் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த மாமன்னனுடைய அந்த கல்வெட்டு வரிகளிலே அந்த அறிஞர்கள் படித்தார்கள். பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றலி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையாருக்கு நாம் கொடுத்தனவும் நம் மக்கள் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும் ஸ்ரீ விமானத்திலே வெட்டியருக என்று திருவாய் மொழிஞ்சு அருளினபடி என்று ராஜராஜன் சொன்னதை அவர்கள் கல்வெட்டிலே வெட்டியதை படித்ததற்கு பிறகுதான் அந்த கோயில் ராஜராஜ சோழனால் என்பதை நம்மால் உணர்ந்து கொண்டது. நான் இங்கே குறிப்பிட்டு சொல்வேன், ராஜராஜனுக்கு எவ்வளவோ பெருமைகள் இருக்கலாம். ஆனால் ராஜராஜன் தான் கொடுத்த கொடைகளிலே நான் எடுப்பித்த திருக்கடிகளி என்று சொன்னபோது நான் எடுப்பித்தேன். அதில் நான் கொடுத்த அந்த நிபந்தங்கள் கொடைகள் மட்டுமல்ல, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொடுத்தது, என்னுடைய தமக்கை குந்தவை கொடுத்தது. இன்னும் ஒருபடி மேலே சொன்னார், கொடுத்தார் கொடுத்தோம். நாட்டு மக்கள் எல்லாம் யார் யார் கொடுத்தார்களோ அவையெல்லாம் மன்னனுக்கு சரியாக அவற்றையும் இந்த விமானத்திலே போட்டு பிரித்தல்கள் என்று சொன்ன ஒரே மன்னன் ராஜராஜன். அதை எடுத்து காட்டிய கல்வெட்டு நம்முடைய தஞ்சை கல்வெட்டு என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையாக சொல்வேன். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இந்தியாவிலே கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளில் மிக அதிகமான கல்வெட்டுக்கள் தமிழ் கல்வெட்டுக்கள். அந்த கல்வெட்டுக்களை எல்லாம் கால வரிசைகளை தூக்கக்கூடிய பணியை நம்முடைய தொல்லியல் துறை மேற்கொண்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.